ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் வச்சு பாஸ்தா தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு, கொதித்த தண்ணியில் இதை வந்து நம்ம பாஸ்தா வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கொதித்த தண்ணியில் சேர்த்த உடனே நம்மளுக்கு வெந்துடும். நம்ம ஃபஸ்ட்டே கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சோம்னா அது வந்து இது வந்து சட்டுன்னு வெந்துடுறதுனால கொலன்னு ஒரு மாதிரி போயிடும். அப்பளுக்கு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி தண்ணி கொதித்த உடனே நம்ம நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கிறோம். பாஸ்தா வந்து நம்ம எக்கு போட்டு செய்யலாம், வெஜிடபிள்ஸ் வச்சு செய்யலாம், சிக்கன் மட்டன் எது வச்சுனாலும் நம்ம செய்யலாம். நாங்கள் இன்றைக்கி சிக்கன் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா, இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக உதிரியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுறணும். நம்ம மஞ்சத்தூள் போடணும். போட்டு நமக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். சட்டுன்னு இது வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் இது வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் வேகிறதுக்கு எடுத்துக்காது. அதனால் நம்ம கவனமாக பார்க்கணும். மூடி போட்டு மூடியும் வைக்கக்கூடாது. மூடி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது பொங்கி ஊற்றி அடுப்பெல்லாம் வீணாகிடும். அப்புறம் நம்மளுக்கு அதனால் மூடி வைக்க வேணாம். ஓப்பனில் வச்சு வேக வச்சாலே அது டக்குன்னு வெந்துடும். தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த எடுத்து அதை வந்து நல்லா ஆற வச்சிடணும் ஃபேனில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்வோம், சிக்கன் குழம்பு கிரேவி செய்கிற மாதிரி பட்டை, பிரியாணி இலை, கிராம்பெல்லாம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கணும். கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கணும். அந்த வெங்காயத்தை எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அவ்வளோக்கு எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டாலே போதும். நம்மளுக்கு சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து அதை வந்து கடையிலே சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கி கழுவி வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிடுங்க. சிக்கன், மட்டன் எந்த ஐட்டம், நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஃபுல்லுமே மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிடணும். அதே மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வச்சு அதை எடுத்துக்க போகிறோம். தக்காளி, வெங்காயம் நல்லா இப்போ வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துக்கணும். 2வது அந்த பக்கத்து அடுப்பில் வந்து நம்ம வந்து சிக்கனை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் கூட நம்ம தேவைன்னா 2 விசில் வச்சு கூட நம்ம எடுத்துக்கிட்டு செய்யலாம். இல்லை அப்படின்னா நான் பக்கத்து அடுப்பில் நம்ம செய்ய ஆரம்பிக்கையிலே அதையும் நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா இது தக்காளி வெங்காயம்லாம் வதங்குறதுக்குள்ளே நம்மளுக்கு சிக்கன் வெந்துடும். ஏன்னா சிக்கன் ரொம்ப நேரம் வேகாதில்ல, அது 10 நிமிஷம் தானே வேகிறதுக்கு. 10லேருந்து 15 நிமிஷத்தில் சட்டுன்னு வெந்துடும். இதை வந்து ரொம்ப சின்ன பீஸாக வெட்டி வாங்கிட்டு வந்ததுனால வேகமாகவே வெந்துடும். அதனால் நம்ம வந்து சிக்கனை பக்கத்து அடுப்பில் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நம்ம எந்த ஒரு டிஷ்ஷுமே ஒரு காய் வேக வைக்கும்போது அதில் உப்பு போட்டு வேக வச்சோம்னாலே அந்த உப்பு வந்து அதில் சாரும். அதுமாரி நம்ம பாஸ்தாவுக்கு தனியாக உப்பு போட்டிருக்கோம். அதே மாதிரி சிக்கனுக்கும் கொஞ்சம் உப்பு வந்து நிறைய போட்டுறாமல் கொஞ்சம் போட்டு அதில் சாடுற மாதிரி போடணும். இந்த கிரேவிக்குமே இப்போ இது செய்கிறோம் இல்லையா, இதுலேயுமே நம்ம கொஞ்சம் கல் உப்பு போட்டோம்னா தான் நல்லா இது வதங்கி வரும். தக்காளி வதங்கி வரணும்ல, தக்காளி வதங்குறதுக்கு எப்பவும் போல் தான் நம்ம கொஞ்சம் கல் போட்டு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்து அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் இதில் மசாலா ஐட்டம்ஸ் 1 பை 1 நம்ம சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். எல்லாமே கல்லுப்பு எல்லாம் போட்டு இப்போ தான் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, ஏன்னா தக்காளி பாருங்கள் முழுசாக கிடக்குல்ல, அதனால் தக்காளி கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கினா தான் அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரும். அதுக்கு தான் கல்லுப்பு போடுறது. ஆனால் வந்து நம்ம 3 இடத்துலையுமே போடுறோம். கொஞ்சம் தான் போடணும். கொஞ்சம் கூடிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு உப்பு கூட வந்துடும். அதனால் கூட போட்டுறாதீங்க, பார்த்து போடணும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் போடணும். நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மசாலா ஐட்டம்ஸ் 1 பை 1 சேர்த்துக்கணும். இது கடையில் சிக்கன் வெந்துருச்சாலும் நான் பக்கத்து அடுப்பில் வெந்துட்டுருக்கு. அதையே நம்ம இப்போ இடையில நல்லா கிண்டி விட்டுட்டு பார்த்துக்கணும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஓரளவுக்கு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அதோட எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். நல்ல தண்ணி ஊற்றி தான் நான் வேக வச்சு வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம மசாலாவெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்குவோம். இந்த பாஸ்தாலாம் பிள்ளையர் விரும்பி சாப்பிட்றதுனால நம்ம வாரத்தில் ஒரு நாள் எக்கு போட்டோ இந்த மாதிரி சிக்கன், மட்டன் போட்டோ செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் இதில் போட வேண்டாம். ஏன்னா நம்ம மஞ்சத்தூள் அதுலேயும் போட்டிருக்கோம், சிக்கன்லேயும் போட்டிருக்கோங்கிறனால நான் போடலை. அது இதில் வந்து 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். தண்ணி நம்ம கொஞ்சம் தேவையான அளவே ஊற்றிக்கணும். நம்ம பாஸ்தாவை போட்டுக்கிட்டோம், அது சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதனால இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியை குறைச்சி ஊற்றிக்கிட்டு இது சிக்கனில் உள்ள தண்ணியை சேர்த்து இதில் சேர்த்துக்கணும். நல்லா ஒரு கொதிச்சோடனே இந்த இடத்துல போட்டவுடனே கொதிச்சிடும். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுறோம். இது கொதித்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த சிக்கனையும் அதில் போட்டுறணும். சிக்கனையும் அதில் போட்டு அது வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சேர்ந்து மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வரும். மசாலா அதில் பிடிச்சிருந்தா தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் சிக்கன் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறந்தே நம்ம இதில் வந்து பாஸ்தா சேர்த்துக்கணும். ஏன்னா இப்போ ஏற்கனவே எல்லாமே வெந்தது தான், இருந்தாலும் அதில் மசாலா பிடிக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு கொதிக்கணும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதித்து தண்ணி கொஞ்சம் வற்றிடுச்சு. கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம ஆற வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இவ்வளோ செஞ்சுமே இப்போ இன்னுமே நல்லா உதிரியாக வரல பாருங்கள். அதுக்கு தான் சொல்கிறது, எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நம்ம கொதிச்ச தண்ணியில் போட்டால் தான் இந்த மாதிரி வரும். இல்லை நம்ம அப்படியே வேக வச்சோம் அப்படின்னா கொலன்னு ஒரு மாதிரி போயிடும். அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி மெத்தடில். இது நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. பாருங்கள், நல்லா உதிரியாக தான் இருந்தது சாப்பிடும்போது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிறதுனால தான் ஒன்று ஒட்டாமல் இருக்குது. கிண்டும் போதே தெரியுதா? இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கரம் மசாலா தூள்னாலும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஹோல் கரம் மசாலா தான் நம்ம தாளிக்கும் போது போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல தேவை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. எல்லாம் நல்லா மசாலாலாம் இதில் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உப்பு பார்த்துக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா எல்லாத்துலேயும் தனித்தனியாக நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இந்த எல்லா உப்பும் இதில் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா பவுடர் சால்ட் இந்த இடத்துல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பவுடர் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் மல்லித்தழை கருவேப்பிலை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. மல்லித்தழை கருவேப்பிலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் ஒரு 5 நிமிஷம் கூட வேணாம், ஒரு 2 நிமிஷம் இந்த எல்லாம் நம்ம மசாலாலாம் போட்டு இந்த பாஸ்தா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா அது எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். கடைசியில் தான் மல்லித்தழை கருவேப்பிலை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூப்பரான சிக்கன் பாஸ்தா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. இன்றைக்கி காலை டிஃபனே இது தாங்க எங்கள் வீட்டில். இன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்குமே நல்லாயிருக்கும், காலையிலைக்குமே நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. எப்படி இருக்குச்சு சிக்கன் பாஸ்தா? சூப்பராக இருக்குல்ல? வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். தேங்க்யூ. மூணு